இந்த விஷயத்துல நேரம் கடத்துறது நல்லா இல்லை. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கௌரி கிட்ட விஷயத்தை சொல்லி புரிய வைக்கப்பாரு. இத்தனை வருஷத்து பிறந்த நாளை ஒன்னா தானே கொண்டாடுறீங்க. இந்த பிறந்த நாளைக்கும் கிஃப்ட் நிச்சயமா வாங்கி வச்சிருப்பான். 1000 இருந்தாலும் கௌரி நம்ம வீட்டு பொண்ணு. நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இதுக்கு மேலே அடம் பிடிக்காத கிரி. ஹாப்பி பர்த்டே. யார் நீ? சமீர், வண்டி எடு. கிரி அண்ணா, இப்போ அப்பா வீட்டுக்கு தான் கௌரி அக்கா போகிறாங்க. இன்னைக்கு அங்கே தான் பர்த்டே பார்ட்டியா. அதோட நிச்சயதார்த்தமும் நடக்க போகிறதா சொன்னாங்க. நாங்களும் அங்கே போகிறதுக்காக தான். கொண்டாடட்டும். பிறந்த நாள் நிச்சயதார்த்தம் எல்லாம் நடக்கட்டும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. லூயி, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? மாமா வாங்க சொல்றேன். டேய் நீ வா. என்னாச்சு மச்சான்? திடீர்னு ஃபோன் பண்ணி பணம் கேட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அமௌண்ட் ரெடி பண்ண. அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு வேற ஏதாவது பண்ண சொல்லுங்க. அவனுக்கு பணம் கொடுத்து இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிற அவசியம் இல்ல. என்ன பிரச்சனை? கௌரி நீ உள்ள போ. அவளுக்கும் தெரியட்டும் அவங்க அண்ணன் கேம் ஆடுறது. பணம் கொடுத்தா இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். நம்ப முடியல. இப்ப இந்த கேஸும் நம்ம கல்யாணமும் அவனுக்கு முக்கியம் இல்ல. பணம் தான் எல்லாம். அவனுக்கு பணத்துக்கு என்ன அவசியம்? அவளுக்காக தான் கேக்குறான். என்கிட்டயும் கேட்டிருந்தான். நான் செக்ல கையெழுத்து போடல. இதுக்கு மேல எதுவும் யோசிக்க வேண்டாம். இதால எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னா நாம இதுல அடம் பிடிக்கிறதுல எந்த யூஸ் இல்ல. மிதுன், நீ இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துரு. அவன் வீட்டுல தான் இருப்பான். அப்பா அது டேய், இன்னைக்காவது நான் சொல்றபடி கேளு. போ. ஹலோ. சைராபானு, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி. அங்க வரட்டுமா? கிரி ரெடி ஆயிட்டோம். நீ அந்த நார்த் ஜங்ஷன் கிட்ட வந்து நில்ல. ஓகே. ஈஸ்ட்ல இருந்து வர வண்டிகளை கொஞ்சம் கவனிச்சுக்க. பத்தானா எந்த வண்டியிலாவது பார்த்தா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அவனை ஃபாலோ பண்ண. தண்ணி அடிச்சுட்டு தாறு மாற வண்டி ஓட்டுறான். ஏய், எடுறா வண்டிய. பட்டான், உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம். எனக்கு நேரமே இல்ல. வழிய விடுறா. இங்க பாரு, அவருக்கு நேரம் இல்லையாமா. நம்மள வெட்டி ஆபீசருங்கிறாரு. ஆனா எங்களுக்கு நேரம் எக்கச்சக்கமா இருக்கு. உனக்கு சீக்கிரம் போகணும்ல, அனுப்பி வைக்கிறேன்டா.
ஹலோ. ஹேய், மிதுன் உயிரோட இருக்கக்கூடாது. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டாடா. அடுத்து அந்த கிரியை முடிச்சாகணும். அவங்கிட்ட மாட்டினா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நீ மாட்டினா தானே சொல்லுவ. மாட்ட மாட்ட. நடு ரோட்ல பரிதாபமா ரத்த வெள்ளத்துல கடந்த போது காப்பாத்தினேன் அவனையும் இவளையும். எனக்கு போய் இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டானே. என்னாலதான் கேட்க முடியாது. நீ போய் கேட்கலாம்ல, போய் கேள்றாவனே. மாமா, என்ன இதெல்லாம்? என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் தங்கச்சிங்கிற சொந்தம் போயிடுமா? எனக்கு அண்ணங்கிற சொந்தமே இல்ல. மிதுனை கொலை பண்ண பாத்திருக்கா. நாம இப்ப எப்படியாவது மிதுனை காப்பாத்தணும். அவனை மெட்ராஸ்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும். அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டேன். ஆம்புலன்ஸ் இப்ப வந்துடும். கேள்வி கேட்கறது, பழி வாங்குறதெல்லாம் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்கான். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னவோ மிதுன் பழிக்க மாட்டான்னு தோணுது. சொன்னதும் செஞ்சதும் எல்லாம் தப்பா போயிடுச்சு. இதுக்கு காரணம் கௌரி மேல இருந்த பாசம். அது மட்டும் தான் என் மனசுல இருந்தது. நீயே பண்ணலன்னு சொன்னாலும் கௌரி கூட நீ செஞ்சதை தான் நம்பிக்கிட்டு இருக்கா. இதை செஞ்சது யாரு, எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான்ல பட்டான். அவன் உண்மையை சொல்லுவான். போடா. சமீர், நீ போகாத. அப்பா இங்க தனியா இருப்பாரு. கௌரி, நீ ஏறுமா. வேண்டாம், என்னோட செஞ்சிடாத. என் பேச்ச கேளு. எல்லா பிரச்சனையும் காரணம் அவன் தான், அந்த லூயி. அவன் உங்களை மோசம் பண்ணியிருக்கான்.